வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். சொல்லுங்க உங்க கேள்வி. சிதம்பரத்திலிருந்து சத்தியமூர்த்தி சார். எஸ் ப்ளீஸ். ஓகே சார். இல்ல சார், இப்ப நீங்க எல்லாம் சமரசம் இல்லாம ஒரு நடுநிலையான செய்தியாளர்னா நீங்க தான் சார். ரொம்ப பிடிக்கும் சார். உங்களுடைய கேள்வி கேளுங்க. ரொம்ப நன்றிங்க. ஓகே சார். இப்ப வெளி மாநிலத்துலாம் பாத்தீங்கன்னா, அண்டைய மாநிலத்துலாம் பாத்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி சாத்தியமாகுது. இப்ப தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் சார் சாத்தியமாக மாட்டேங்குது? ரொம்ப நன்றி திரு சத்தியமூர்த்தி. நம்ம ஏன் அண்டை மாநிலங்கள்லாம் சாத்தியமாகுது, தமிழ்நாட்டில் மட்டும் கூட்டணி ஆட்சி சாத்தியம் இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு. ஏன்னா அதற்கான தேவை ஏற்படலை, அவ்வளவுதான் நம்ம பார்க்குறோம். வேற ஒன்றும் இல்லை. ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்தே நிறைய சந்தர்ப்பங்களில், வாஜ்பாய் காலத்தில், மன்மோகன் சிங் காலத்தில், நரசிம்மராவ் காலத்தில், தேவகவுடா காலத்தில், சந்திரசேகர் காலத்தில், விபி சிங் காலத்தில் அப்படின்னு நிறைய கூட்டணி ஆட்சிகள் நம்ம பார்த்துருக்குறோம். அது சில இப்போ 2014, 2019 2 சந்தர்ப்பத்திலுமே பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை இருந்துமே கூட அவங்க கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சாங்க பெருந்தன்மையோட. அது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் இருக்குது, நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. பட் பக்கத்தில் கர்நாடகாவில், கேரளாவில், ஆந்திராவில் இங்கெல்லாம் கூட்டணி ஆட்சி நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் கூட்டணி ஆட்சி வரலாம். அது மக்கள் வாக்களிக்கக்கூடிய முறையை பொறுத்து. திமுக, அதிமுக தான் தமிழ்நாட்டில் 2 பெரும் கட்சிகளாக, ஆழ்ந்த கட்சிகளாக, ஆளக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன. ஸோ அவர்களுடைய வீழ்ச்சியோ மற்ற கட்சியோட வளர்ச்சியோ இது கூட்டணி ஆட்சிக்கான தேவை ஏற்படுத்தலாம். 2026 அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கணிக்கிறாங்க. அது அப்படி தான் இருக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு பீப்புள் ஓட். ஸோ மக்களுடைய வாக்கு எப்படி விழுகிறது அப்படிங்கிற பொறுத்து திமுக, அதிமுகவை நம்பி அவர்கள் வாக்களித்தார்கள் சொன்னால் தனிப்பெரும் ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது. ஸோ இது ஒத்து வரும், ஒத்து வராது அப்படிங்கிற விஷயமே கிடையாது. எல்லாமே ஒத்து வரும். எப்படி மக்கள் வாக்களிக்கிறார்கள் என்பதை பொறுத்து. 2006-11 ஆட்சியில் திமுக தனிப்பெரும்பான்மை இல்லாமல் தான் இருந்தது. அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிக்கவில்லை. கூட்டணி கட்சிகள் போதுமான அளவு நெருக்கடி கொடுக்கவில்லை. அதனால தனிப்பெரும் கட்சியுடைய ஆட்சியாக இருந்தது. 2026 அப்படி இருக்குதா இல்லையா? திமுக ஆட்சி தொடர்கிறதா, அதிமுக ஆட்சி வருகிறதா, ரெண்டுல ஏதாவது ஒரு தனி கட்சி ஆட்சியாக இருக்க போதாங்க நம்ம பொறுத்து பார்க்கணும். ஃபேஸ்புக்கில் இருந்து முத்து சார், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ஏற்பட்டால் அதன் நன்மைகளும் என்ன, தீமைகள் என்ன? ஓகே, கூட்டணி ஆட்சி அமைந்தால் நன்மை தீமை இல்லையா? ஸோ கூட்டணி ஆட்சினால நன்மையா, தனிப்பட்ட ஆட்சினால நன்மையா அப்படிங்கிறது கிடையாது. யார் பண்றாங்க அப்படிங்கிற பொறுத்து. நம்ம ஜாதிக்கோ பகுதிக்கோ கூட்டணிக்கோ தனித்துக்கோ யாருக்குமே ஒரு கேள்வி கொடுக்கணும். நம்ம கூட்டணி ஆட்சி அமைந்து ஊழல் நிறைந்த ஆட்சிகள் பார்த்துருக்கோம். 2004-14 கூட்டணி ஆட்சி தானே இருந்துச்சு. அது ஊழல் ஆட்சியா இல்லையா? 2004-14 எவ்வளவு ஊழல்களை பார்த்துருக்கோம் மத்திய அரசுல. ஸோ கூட்டணி ஆட்சி இருந்தால் நியாயமா நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மித்து. கூட்டணியா தனி கட்சியாங்கிறது அந்தந்த கட்சிகளுடைய பலத்தை பொறுத்தது, அந்தந்த கட்சிகள் ஆட்சி பெறக்கூடிய வாய்ப்பை பொறுத்தது. அவங்க ஆட்சி பெற்றாங்கன்னா பாஜக மட்டும்தான், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 2014-2019 தனக்கு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட கூட்டணி ஆட்சிக்கு சம்மதித்தது. மற்ற எல்லா இடத்துலையுமே, எல்லா மாநிலங்களுமே பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு யாருமே சம்மதிக்கிறது தான் வழக்கமாக இருந்தது. ஸோ கூட்டணி ஆட்சி இருந்தால் நியாயமான ஆட்சி நடந்துரும், தனிப்பெரும் ஆட்சி நடந்தால் ஊழல் ஆட்சி நடந்துருங்கிறது பொய். 2004-2014 ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சொல்ல பேர்ல காங்கிரஸ் கூட்டணி, திமுக கூட்டணி இருந்தபோது ஏகப்பட்ட ஊழல் புகார் வந்தது, இன்க்ளூடிங் 2G அப்படிங்கிறது. நிறைய ஊழல் புகார் வந்ததை நம்ம யாரும் மறந்துட முடியாது. திவ்யன் எங்க சேலத்துல இருந்து திவ்யன் இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. வணக்கம். இப்போ பெரும்பாலான இருக்கு, எல்லாருக்கும் சொல்ல பெரும்பாலான இருக்கு. நம்ம ஊர்ல இந்த பாராளுமன்ற தேர்தல், லோக்சபா தேர்தல், ராஜ்யசபாக்கு லோக்சபாக்கு என்ன வித்தியாசம், தமிழ்நாட்டுல நடக்கிற தேர்தல், இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன், கவுன்சிலர் சேர்மனோட ரோல் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாம இருக்கு. அதெல்லாம் அதிகமா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் புரிஞ்சுட்டா அரசியல் சிஸ்டம் மாறும்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப நிச்சயமா மாறும், எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி மாறாமல் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. மக்களுக்கு எந்த விஷயங்களும் தெரிஞ்சிடக்கூடாது, அவர்களுடைய அடிப்படை அறிவு வந்துடக்கூடாது, ஞானம் வந்துடக்கூடாதுங்கிறக்காக தான் நம்ம மதுக்கடைகள் அதிகரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கின்றன. நம்ம பார்க்குறோம் கண்கூடா. தமிழ்நாட்டில் எவ்வளவு லைப்ரரி இருக்குன்னு பாருங்க, பள்ளிக்கூடங்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்குன்னு பாருங்க, ஆனால் மதுக்கடைகளுடைய எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கு பாருங்க. 2021 தமிழ்நாட்டில் மதுபான கடைகளால் அரசுக்கான வருமானம் 35,000 கோடியாக இருந்தது. 2025 அரசுக்கு மதுபான கடைகளால் வரக்கூடிய வருமானம் 50,000 கோடியாக இருக்கிறது. 15,000 கோடி ரூபாய் 4 ஆண்டுகளில் கூடி இருக்குங்கிற பார்க்குறோம் ஆண்டுதோறும். அப்போ ஜஸ்ட் இமேஜின், ஒரு மாசத்துக்கு 1,250 கோடி ரூபாய் ஒரு மாசத்துல கூடுதலான வருவாய் வந்திருக்கு. 1,250 கோடி ரூபாய் கூடுதலான வருவாய் வந்திருக்குங்கிற பார்க்குறோம். அப்படி ஆண்டுதோறும்
50,000 கோடி ரூபாய் வருமானம் வந்து மதுக்கடையில் வருது, கஞ்சா புழக்கம் எல்லா இடத்துலையும் இருக்குங்கிற நம்ம கண்ணோட பார்க்குறோம். அப்போ வந்து என்னென்ன இயல்புல மக்களுக்கு விழிப்புணர்ச்சி வந்துடக்கூடாது. நீங்கள் வந்து ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும்லாம் வித்தியாசம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. சட்டமன்றத்துக்கும் மக்கள் மன்றத்துக்குமே பாராளுமன்றத்துக்கும் வித்தியாசம் தெரியாது, அண்ட் உள்ளாட்சி நிர்வாகம் வித்தியாசம் தெரியாது. நம்ம போய் எம்பியை பார்த்துட்டு நீங்கள் ஏன் டியூப்லைட் போடலன்னு கேட்டிருப்பாங்க, எங்கிட்ட ரோடு இல்லைன்னு கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து சட்டமன்றம் வேறு மாதிரி செயல்படுது, பாராளுமன்றம் வேறு மாதிரி செயல்படுது, கீழே உள்ளாட்சிங்கிற வேறு மாதிரி செயல்படுதுங்கிற புரிதல் வந்து மக்களுக்கு அதிகமாக இல்லை. அதற்கான காரணம் விழிப்புணர்ச்சி அரசியல்வாதிகள் ஏற்படுத்துவதில்லை. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் அப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சி மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதில் அரசியல்வாதிகள் தெளிவாக இருக்கிறார். ஃபேஸ்புக்ல இருந்து விஜயசேகர் சார், தமிழ்நாட்டில் ஒரு ஆரோக்கியமான மக்கள் நல அரசியலை எப்போது பார்க்க முடியும்? மத்திய பள்ளிகள் தமிழ்நாட்டில் தொடங்கினால் ஏழை மக்கள் பயன்பெறுவார்கள். இதை கொண்டு வர முறையான வழி என்ன? தமிழ்நாட்டில் ஆரோக்கியமான அரசியல் எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் ஆரோக்கியமான முறையில் ஓட்டு போட ஆரம்பிச்சிங்கன்னா ஆரோக்கியமான அரசியல் வந்துடும். நாம் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவர்கள் தான் வருகிறார்களே தவிர வெளிநாட்டிலேருந்து யாரும் தப்பி குதிச்சு இங்கே வந்து ஆட்சிக்கு வரல. ஸோ நாம தான் வாக்களிக்கிறோம். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு அப்படின்றார் வள்ளுவர். ஸோ நாம் யாருக்கு ஓட்டு போகிறோம் அவங்க தான் வர்றாங்க. வெளியிலேருந்து யாரும் வாக்கு வாங்கிட்டு கள்ள ஓட்டு வாங்கிட்டு யாரும் வரல அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது வந்து நவோதயா உள்ளிட்ட தேசிய பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் வரணுங்கிறது நெடுநாள் இயக்கம். அது பலர் வந்து அரசியல் காரணங்களுக்காக செயல்படுத்தாமல் இருக்கிறாங்க. அது வந்து வரணும். அதில் வந்து ஹிந்தி மட்டுமே இல்லை, ஒரு மும்மொழிக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கக்கூடிய 99.4% தனியார் பள்ளிகளில் மும்மொழி கொள்கை தான் இருக்குங்கிறத பார்க்குறோம். திமுகவுடன் நடத்தும் பள்ளிகள் தான் அப்படின்னு நம்ம குறிப்பிட வேண்டியதில்லை. தனியார் பள்ளிகள்லேயே குறிப்பிடலாம். எல்லா பள்ளிகளையுமே வந்திருக்கு, அரசு பள்ளிகளை தவிர. அண்டு யாராவது ஒரு ஏழைக்கு 100 ரூபா கூடுதலான சம்பளம் கிடைச்சிருச்சு, வருமானம் கிடைச்சிச்சுன்னா அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அரசு பள்ளியிலிருந்து மாற்றி தனியார் பள்ளியில் சேர்க்க தான் விரும்புகிறாங்கிற நிதர்சனத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ தனியார் பள்ளிக்கூடங்களை நோக்கி மக்கள் போகும்போது அங்கே மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டிலே இருக்கும்போது தமிழே எழுதாமல் தேர்வு எழுதாமல் வந்து நீங்கள் பாஸ் பண்ண விடுறேன்னு சொல்லி தமிழக அரசே சில சந்தர்ப்பங்களில் முடிவெடுக்கும் போது மும்மொழி கொள்கையை அனுமதித்து நம்ம வந்து இந்த மத்திய பள்ளிகளை அனுமதிக்கணும். மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி, அதுவும் பின்தங்கிய பகுதியில் பள்ளி, அதுவும் உண்டு உறைவிட பள்ளி, அது வந்து 10 பைசா செலவில்லாத பள்ளி அப்படிங்கிறது ஏழைகளுக்கு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தில் 1000 மாணவர்கள் இருப்பாங்கன்னு வச்சுட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு 38 மாவட்டம் இருக்குது. 38,000 மாணவிகள் 1 பைசா செலவு இல்லாமல் படிப்பாங்க பாருங்க. 38,000 மாணவிகளுடைய கல்வி வந்து எவ்வளவு செலவுக்குள்ளாரிச்சுப்பாங்க. ஏழைகள் படிப்புல மட்டும் திறமை கொண்டவர்கள் கூட இந்த இடத்துல பெரிய வாய்ப்பை பெற முடியும். அப்படி நவோதயா பள்ளிகள் மாதிரி ஜம்மு காஷ்மீர்ல வரைக்கும் இருக்குது. எங்கேயுமே இல்ல, இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம இல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அந்த பள்ளிகள் இல்லை. அப்ப கேரளா வந்து திராவிடம் கிடையாதா? மும்மொழி கொள்கை ஆதரவுதா? கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி, இதெல்லாம் புதுச்சேரி வந்து தமிழகம் கிடையாதா? தமிழ் பேசு மண் கிடையாதா? அப்ப புதுச்சேரியில் வந்து ஹிந்தி சொல்லித்தராங்களே, நவோதயா பள்ளி இருக்கிறதே, அப்ப அங்க மட்டும் பரவாயில்லையா? அப்ப தமிழர் ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறலாம் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிற கண்கூட பார்க்குறோம். தமிழ் தொப்புள் கொடி வரவா இருக்கக்கூடிய புதுச்சேரியில் நவோதயா பள்ளிகள் இருக்கு. திராவிட மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இதில் எல்லாத்துலேயுமே இருக்குது, நவோதயா பள்ளிகள் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து மும்மொழி கொள்கையை யாரும் எதிர்க்கலங்கிற பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு அரசியலுக்கான விஷயம். அதனால குறைந்தபட்சமாக 38,000 ஏழை மாணவிகளுக்கான ஒரு பேரிழப்பாக நம்ம பார்க்கிறோம். எஸ், சுந்தரராஜன் இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. சுந்தரராஜன் சார் வணக்கம் சார். சொல்லுங்க. ஹலோ வணக்கம். சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி கேளுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 2026 கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கா? நன்றிங்க. 2026 கூட்டணி ஆட்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் எப்படி வாக்களிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. தனிப்பெரும் கட்சியாக 125 சீட்டுக்கு மேல ஏதாவது ஒரு கட்சி எடுத்துட்டாங்க, 125 to 130 திமுகவோ அதிமுக எடுத்துட்டாங்கன்னா கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. 120க்கு கீழே ஏதாவது ஒரு கட்சி பட்டு இருந்துச்சுன்னா கூட்டணி ஆட்சிக்கு சம்மதிச்சிருவாங்க. இதான் நிலைமை.